जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம். சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும், சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், குடும்பம், காதல், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்லுகிறேன். மனம் திறந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும், என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம், நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது? மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது. இதில் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை பளு குறையும். ஓரளவுக்கு சில வேலை பளுக்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவுக்கு வேலை பளு குறைந்து மன அமைதி ஏற்படும். சில பேருக்கு மனசில் அமைதி இல்லாமல் இருக்கும். அந்த மன அமைதி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் லாபம் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே, சொந்த தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சந்தோஷங்கள், சிறு சிறு மனசில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். திருமணத்தில் பார்த்திங்கன்னா நல்ல திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்ட திருமண விஷயங்கள்லாம் சிறப்பான முறையில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரொமான்ஸில் நீங்கள்லாம் கை தேர்ந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே போல் விவாகரத்து வழக்கு கூட சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொத்து விற்பனையில் லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் உங்களுடைய பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையுடன் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. வண்டி வாகனங்கள், வெளியில் போகிறது வர்றது எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்க. பெண்கள் முக்கியமாக பேசுகிறதுல ரொம்ப கவனமாக பேசுங்க. ஏதாவது ஒரு வேலை மாற போகிறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க. இவங்க அதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்கன்னு கேட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா மனசில் குழப்பங்கள் நிறையா இருக்குது. எதை செய்யலாம், செய்ய வேண்டாம். பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக படிப்பு சம்மந்தப்பட்டதில் மாணவ மாணவிகள் நல்ல கணிதத்திலலாம் நிறைய மார்க்ஸ் எடுக்கக்கூடிய இது இருக்கும். அறிவியல் துறையிலலாம் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சொத்து விவகாரங்கள்லாம் கூட சிறப்பாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்டது நிறையா இருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் மறைந்தாலும் கூட பார்த்திங்கன்னா சில கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருந்தால் கூட தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். மிதுன ராசி பொறுத்தளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி குடும்ப வாழ்க்கையில் அதிக பாதிப்பு. நல்லது நினைக்க போய் கெட்டது சேர்ந்துருச்சு. திருமண வாழ்க்கையில் ஆண்களுக்கு நீ பார்த்து கல்யாணம் பண்ணின, 10 பொருத்தம் இருக்கான்னு பார்த்து நீ கல்யாணம் பண்ணின, நீ என்ன வாழ்க்கையில் சாதிச்சுட்ட சொல்லு. உனக்கு ஒரு சில விஷயங்கள் உனக்கு கரெக்டான நேரத்தில் உனக்கு சொல்லலை, சரியான நேரத்தில் உனக்கு பரிந்துரைக்கலை. நீ இதை பண்ணு, இதை செய், இதை பண்ணாத பண்ணு அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் சொல்லலை. மேலோட்டமாக பார்த்து இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, நீ பண்ணு, நீ நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணிட்ட. இன்றைக்கி உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது.
உண்டா இல்லையான்றது உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஆண்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். குடும்பத்தின் கட்டாயத்தின் காரணமாக சில பேர் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்க, விவாகரத்தும் கிடைக்காம, ரெண்டாவது கல்யாணமும் பண்ண முடியாமல் இன்றைக்கி 2-3 வருஷமாக கஷ்டப்படுறவனும் இருக்கான். இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறவனும் இருக்கான். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜூன் மாதத்தில் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தான். என்ன வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது. அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் ஏதோ நிதானம் இல்லாமல் ஆயிடுத்தோ அப்படிங்கிற அளவுக்கு ஜாதகத்தில் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை மிதுன ராசிக்கு அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சொல்லலாம். சில விஷயங்கள்லாம் உனக்கு இப்படி இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சில விஷயங்கள் நமக்கு சரியாக இல்லையே. உன்னுடைய பாசிட்டிவான விஷயம் மன அமைதி, நெகட்டிவான விஷயம் பண செலவு அதிகமாக போகிறது. அதிர்ஷ்ட எண்கள் 5, அதிர்ஷ்ட கலர் பார்த்திங்கன்னா நீலம். அதிர்ஷ்ட தெய்வம் எடுத்துட்டோன்னா பெருமாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம். குலதெய்வ வழிபாடு தவறினால் உன்னுடைய அனைத்து வேலைகளும் தடங்களாகும் சொல்லுவோம். ஒரு எச்சரிக்கை தான் பண்ணும் குலதெய்வம் ஒரு எச்சரிக்கை தான் பண்ணும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ஒரு விஷயத்தில் கூட, பட்டிமன்றத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் கூட சொன்னாங்க. அது கூட நான் இப்போ பதிவு பண்ண விரும்புகிறேன். அது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முக்கியமாக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த கல்யாணத்துலலாம் ஐயர் என்ன தெரியுமா சொல்லுவார், எல்லாம் பேசி தாலி கட்டுற நேரத்தில் ஐயர் இப்போ மணமகனை பார்த்து சொல்ல போகிறார், நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டினுவாங்க அப்படின்வார். அப்போ தான் அவன் பதறுவான், ஆஹா அது உன் வாழ்க்கையில் இப்போ நடந்துருச்சு, நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டினுவாங்க, அப்போ இவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். அந்த எல்லா திருவாதிரை நட்சத்திரமும் நான் சொல்ல மாட்டேன். சில திருவாதிரை நட்சத்திரங்கள் இன்றைக்கி 40% இன்றைக்கி விவாகரத்துக்கு காத்துருக்கு. இந்த வருஷம் கல்யாணம் பண்ணின, ஜூன் மாதத்தில் கல்யாணம் பண்ணின திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இதை நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உண்டு. அதனால் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கிளியராக பார்த்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவெடுத்து சில விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நன்னா இருக்கும். எல்லா விஷயங்களும் நன்னா இருக்கும். சட்ட தொடர்பான சிக்கல்கள் எழலாம். ஆவணங்களை எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரை நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் என்றால் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், இந்தந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதிலேயே சில பேருக்கு 100% கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. சில பேர் 80% எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாது பழிக்கும், பாது சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும். பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னா என்ன? ஜென்ம ஜாதகம், ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு, சுய ஜாதகம்னு உண்டு. பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க. என்ன லக்னம், இந்த லக்னத்தை வைத்தே 12, இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு 12 ராசிக்கு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், மிக தெளிவாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி, உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி, நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்களெல்லாம் எழுதி வச்சுன்னு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடலாம், கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம்? காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? காலச்சக்கரம். ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது, பெருசாக வர்றது சிறுசாக போகும். அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய், தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால், இந்த வார ராசி பலன்கள் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறது, எண் கணிதம் பார்க்கறது,
கைரேகை பார்க்கறது, ராசி கற்கள் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே உண்டு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.